முடியாது. அதனால் கல்வி என்பது வெளிச்சம், நமது மன இருளை, அறிவு மயக்கத்தை போக்கும். அதுபோல அதற்கு அடையாளமாக சரஸ்வதியே உன்னை வணங்குகிறோம், சரஸ்வதியே உன்னை வணங்குகிறோம். நாவில் உறையும் நாமகளே, பூவின் மேல் உறையும் பூமகளே, பாவில் மலரும் பாமகளே, சரஸ்வதியே உன்னை வணங்குகிறோம். கல்வி கடலே கலைமகளே, அல்குறையாய் அமுதினமே, தெல்ல தெளிந்த திருவடிவே, சரஸ்வதியே உன்னை வணங்குகிறோம். அஞ்ஞானத்தை அழிப்பவளே, ஆத்ம ஞானம் கொடுப்பவளே, வீணம் கரளே, பண்ணோம் இசையும் கொடுப்பவளே, கண்ணும் கருத்தாய் காப்பவளே, சரஸ்வதியே உன்னை வணங்குகிறோம். தாயே சரஸ்வதியே, தாயே சரஸ்வதியே, தேவி கலைமகளே, துணை நீயே பார்மகளே. வணக்கம். இப்பொழுது கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான். வாகொண்டாம் நல்ல மனமொண்டாம் மாமலரால் நூகொண்டாம் மேனி முடங்காது பூக்கொண்டு துப்பார் இருமேனி தும்பிக்கை யான்பாதம் தப்பாமல் சாழ்வார் தமது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வடியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் லஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பள் என்பவளே கணம் தரும் பூங்குழலாளர் உள்ளத்தில் இருப்பவள் உள்ளத்தாம் பொருள் தேடியுணர்ந்தே ஓதும் வேதத்தினுள் நின்றொழிவாள் கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகத்து பொருளாவாள். நன்றி, வணக்கம். மனிதன் படிக்காமல் இருப்பதை விட அவர் பிறக்காமலே இருந்திருக்க வேண்டும் என்கிறார் பேரறிஞர் பிளேட்டோ. இது கல்வியின் சிறப்பு பற்றி மேல்நாட்டு அறிஞர்கள் கூறியது. நமது இலக்கியம் என்ன கூறுகிறது என்றால், கற்கை நன்று கற்கை நன்று பிச்சை குங்கிலும் கற்கை நன்று என்கிறது. பிச்சை எடுத்தாவது படித்து விடு. ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் படித்தால் அந்த வீட்டின் விளக்கு அவன் மூலம் எரியும் என்பது அந்த அவர்களின் கருத்து. அதுபோல் கல்வியை பற்றி சொன்ன பிறகு அதை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களை பற்றும் சொல்ல வேண்டும். 70 ஆண்டுகளுக்கு முன் ஜப்பானில் இராணுவ ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது இராணுவ உடையணிந்த கொள்ளையர்கள் வீடு வீடாக சென்று தண்ணீர் படுபவர்களெல்லாம் வெட்டி சாய்த்து விட்டு கொள்ளையடித்து செல்வது அவர்களுடைய வழக்கம்.
ஒரு நாள் ஒரு திண்ணையில் உட்கார்ந்து ஒரு அம்மையார் 2 குழந்தைக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறார், கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த நேரம் கொள்ளையர்கள் வரும் குதிரையின் குளப்படி சத்தம் கேட்கிறது. உடனே இந்த அம்மையார் ஒரு மாணவனுடைய குறைபாடுகளை நீக்கி அவனை தங்கமாக வளர்த்தெடுக்க வேண்டியது தமிழ் ஆசிரியர்களின் முதற்கடமை. ஆசிரியர்கள் தவம் செய்ய வேண்டிய தேவையில்லை, கோவிலுக்கு போக வேண்டிய தேவையில்லை. கடவுள் குழந்தைகளான இந்த மாணவர்களை தரமான முறையில் வளர்த்து எடுத்தாலே அவர்களுக்கு ஆண்டவன் அருள் செய்வார். நமது பயனளிக்கவில்லை எனில் அது எந்த மொழியாக இருந்தால் தான் என்ன, அறிவை பெருக்கக்கூடிய நிலையை ஆசிரியர் கலைமகள் இலவச தமிழ் பாடசாலையில் இங்கு எல்லோரும் கூடி எங்களுக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கு நன்கொடை கொடுத்து நேரத்தை கொடுத்து இங்கே வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு எங்கள் பள்ளிக்கூடத்து சார்பாக மிக தாழ்மையுடன் உங்களை வணங்குகிறோம். அடுத்ததாக நாங்கள் குழந்தைகளுக்கு இப்ப 3 பேரும் இங்க வர வேண்டும். அவர்களுக்கு ஆலய தலைவர் அண்ணன் சொல்லிக் வழங்க வேண்டும்.